ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கர சனிப்பேத்ராவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ குகாய நமக. உலகெங்கும் வாழ்வின் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா, 2024 டிசம்பர் மிதுன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கணும். ராசி பலன்கள்ல கிரகங்களுடைய மாறுதல், அதனால மாறி இருக்கக்கூடிய பலன்கள் என்ன ஒண்ணு. இரண்டாவது, ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான டிசம்பர் மாசத்துக்கு உண்டான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படின்னு அதிகம் தனித்தனியா பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது, இது வரைக்கும் நம்ம ராசி பலன்ல வணங்க வேண்டிய தெய்வங்களை கொடுத்துட்டு வந்தோம். இப்ப இந்த மாசம் எந்த நட்சத்திரம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது, எந்த நட்சத்திரம் நமக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கோம். இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க இப்ப நம்ம ஒரு நாள் கோயிலுக்கு போறோம், நல்லா சிறப்பா தரிசனம் கிடைக்குது. இன்னொரு நாள் போறோம், கொஞ்சம் ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்மளால பார்க்க முடியல, சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆனா இன்னொரு நாள் போறோம், பார்க்க முடியாம போயிடுது. பார்க்கலாம், அந்த கோயிலுக்கு போலாம்னு நினைக்கிறோம், போக முடியாம போயிடுது. இந்த மாதிரி பல காரணங்கள், கடவுளை வணங்கிருக்கலாம், சுப காரியங்களுக்கு இதே மாதிரி நிறைய தள்ளி போலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு தெய்வ அனுகூலம் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்போ அந்த தெய்வ அனுகூலத்தை எந்த நட்சத்திரம் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் இந்த மாசத்துல கொடுத்துருக்குறோம். மாசம் ஒன்னா மாத்தி மாத்தி கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதனால பாருங்க, வாங்க ராசி பலனுக்குள்ள போலாம். மிதுன ராசி நேயர்கள் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய மாதம். டோட்டலாவே உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்க ராசிநாதன் தான் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி. 4ஆம் இடம் தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். 15ஆம் தேதிக்கு மேல வக்கரம் முடிஞ்சா கூட அவர் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ங்கிறது கடன், ருண, ரோக, சத்துருஸ்தானம். அப்ப இந்த சத்துரு ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து அமர்றார். தனஸ்தானத்துல அமர்றது மட்டும் இல்ல, அவர் வாங்குற சாரம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தினுடைய அதிபதியான சனி பகவானுடைய ஸ்தானத்தை வாங்கி அமர்ந்திருக்கிறார். அப்ப 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய சாரம் வாங்கி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தனவரவு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பணப்பிரச்சனையில ரொம்ப நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். கொடுத்த கடன் கழுத்தை நெரிக்கலாம். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால நீங்க கொடுத்த பணத்தை கேட்டு நிறைய அந்த கடன்காரங்க வீட்டுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கலாம். அதே 6ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால அவர் வந்து உங்க ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கும் வர்றார். இதே சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் வர்றாரு. இதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வந்தாலும் லாபஸ்தானத்துக்கும் வர. அப்ப எல்லா பலன்களும் கலந்து நடக்கும். அப்ப இதுல இருந்து நாம எப்படி நாம தப்பிச்சு நம்மளை வந்து காப்பாத்திட்டு வரக்கூடிய வருமானங்களை தக்க வச்சுக்கிறது அப்படின்னா, வண்டி வாகனங்கள் வாங்குறப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். செவ்வாய் வந்து வீடு, வண்டி வாகனங்களுக்கு உண்டானவர். 4ஆம் இடத்து அதிபதி வண்டி வாகன ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். இருந்தாலும் உங்க ராசிக்கு பாக்கியாதிபதியா சனி பகவான் வர்றதுனால, அவர் சனி பகவானுடைய ஸ்தானம் வாங்கி இருக்கிறதுனால ஊனமுற்றவங்களுக்கு உதவுறதும், ஏழை எளியோர்களுக்கு உதவுறது, வயதானவங்களுக்கு உதவுறது, குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துறது, சனீஸ்வர பகவானை வழிபடுறது, இந்த மாதிரி இந்த வழிபாடுகளை நம்ம வழிபாடுகளும் உதவுறது மூலமா நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் இருந்தும் நம்ம ஓரளவுக்காவது விடுபட முடியும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும்
அயன சயன போக விரயஸ்தானாதிபதி. விரயஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார். அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி. அப்ப பூர்வ புண்ணியத்தினால பிரச்சனை வரலாம், குழந்தைகளால பிரச்சனை வரலாம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரலாம், லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப விழிப்புணர்வா இருக்க வேண்டிய மாதம். ஏன்னா 6ஆம் இடமும் பாதிச்சிருக்கு, 8ஆம் இடமும் பாதிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 7ங்கிறது கலஸ்திரஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம். அப்ப 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான ஜீவனஸ்தானாதிபதி. ஆனா 7ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வர்றது. அப்ப பாதகாதிபதி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப விரயங்கள் 2ஆம் இடத்து அதிபதியினுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சுப விரயங்கள் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, சுப விரயங்கள் அப்படிங்கிறது வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குறதும், குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக செலவு பண்றதும், திருமணத்திற்கு செலவு பண்றதும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம விரயங்களை எல்லாம் சுப விரயமா மாத்திட்டோம்னா, தேவையில்லாத விரயத்துல பணம் விரயமாகிறதோ, எச்சரிக்கையோட செயல்படுறப்ப வம்பு வழக்குல போய் மாட்டாம நம்ம ஈஸியா நம்ம இதுல இருந்து எல்லாம் விடுபடலாம். அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் 4/12/24 இரவு 11 முதல் 7/12/24 காலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். மிருகசீடம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 3, 5, 8, 12, 13, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் டிசம்பர் 6, 10, 18, 20, 22. யோகமான நாட்கள் டிசம்பர் 1, 3, 28, 30. உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள்ல நீங்க சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா மக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க எதை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு. தெய்வம் உங்களுடன் இருக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த சுப நாட்கள் டிசம்பர் 2, 4, 6, 9, 12, 14, 17, 19, 21, 24, 25, 27, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் டிசம்பர் 7, 11, 18, 20, 22. யோக நாட்கள் டிசம்பர் 2, 4, 29, 31. நீங்க பூர்ண நட்சத்திரத்தன்னைக்கு எது செய்தாலும் மிக சிறப்பு. தெய்வம் உங்களோடு உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். தெய்வ கடாட்சம் மிகுந்த நட்சத்திரம் பூரம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 3, 5, 7, 10, 13, 15, 18, 20, 22, 25, 26, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் டிசம்பர் 8, 12, 19, 21, 24. யோக நாட்கள் டிசம்பர் 3, 5, 30. நீங்க உத்திர நட்சத்திரத்தனைக்கு எது செய்தாலும் சுபகாரியங்கள் ஆனாலும் கோயிலுக்கு போனாலும் தெய்வத்தினுடைய அருள் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு மிகுந்த தெய்வ கடாட்சத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். மீண்டும் அடுத்த பதில சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.